தாவேக அரசின் பட்ஜெட் திமுக அரசின் திட்டங்களின் ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட் என மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான தகவல்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் அரசு அமைந்ததுக்கு பிறகாக தங்களுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை குறித்தான தனது பார்வையை பதிவிட்டக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த பட்ஜெட்ல அவர்கள் கொடுத்திருக்கிற அனைத்துமே கடந்த திமுக அரசுடைய திட்டங்களுடைய ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் இன்று சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் பற்றி தற்போதைய ரீல்ஸ் சிஎம்முக்கு புரியும் மொழியில சொல்ல வேண்டும் என்றால் பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படிதான் இருக்கிறது என்று அவர் விமர்சித்திருக்கிறார். முதலமைச்சர் அவருடைய இறுதி படமான ஜனநாயகன் படத்துல அவர் பிளாஸ்ட் என சொல்லக்கூடிய அந்த வசனம் மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அனைவரும் அறிந்த ஒரு பேமஸான ஒரு வசனம். அந்த வசனத்தை குறிப்பிட்டு இந்த பட்ஜெட்டுக்கு தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். மேலும் மக்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் விவசாயிகள் பிரச்சனை, மின் கட்டண குளறுபடி பிரச்சனை, விலைவாசி உயர்வு பிரச்சனை என எதை பற்றியும் கவலையின்றி மாநிலத்துக்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்களையும் அறிவிக்காத பட்ஜெட் இது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். மேலும் அது மட்டும் இல்லாம ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000, ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என முக்கிய வாக்குறுதிகள் எதை பற்றியும் மூச்சே விடாத பட்ஜெட் இது எனவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் மொத்தத்தில் சொந்தமாகவும் யோசிக்காத, சொன்னதையும் செய்யாத, சுரத்தில்லாத உஸ்வான பட்ஜெட்டாகத்தான் ரீல் அரசின் முதல் பட்ஜெட் அமைந்திருக்கிறது என கடுமையான விமர்சனத்தையும் தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் மீது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் அவர் அந்த பதிவுல ஒரு படத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த படத்துல தமிழ்நாட்டின் பட்ஜெட்டுடைய இன்றைய நிலை அவர் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து